வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் பள்ளிப்பாளையம், அதாவது பள்ளிப்பாளையம் சோயாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொங்குநாட்டு ஸ்பெஷல் டிஷ். கொங்குநாடில் பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அதோட வெஜ் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மைல்டாக இருக்கிற ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல் ஸ்டெப்பாக நம்ம சோயா வேக வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 கப் சோயா சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் சோயா எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா சோயா சாஃப்ட் ஆகிடும். சோயா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த சோயாவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பச்சை தண்ணியில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியில் சேர்க்கும் போது அதோட டெம்பரேச்சர் டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு சோயா குக் ஆகாது. தண்ணியில் போட்டுட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த சோயாலேருந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் புழிஞ்சிட்டு இந்த சோயாவை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் சோயாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சோயாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. அதோட நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அது நல்லா அப்சார்ப் பண்ணி உள்ளே உறிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் புழிய அதுலேருந்து நிறைய தண்ணி உங்களுக்கு வெளியில் வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சோயா எடுத்து புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். எல்லா சோயாலேருந்து இது மாதிரி தண்ணியை பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். கொங்குநாட்டு ரெசிபீஸை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு மேஜர் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கருப்பெல்லாம் நீக்கிட்டு குட்டி பல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் மேஜராக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக இந்த தேங்காய் என்னடா ஒரு மிஸ்மேட்சாக இருக்குமே நான் நினச்சேன். ஆனால் இந்த தேங்காய் தாங்க நடுவில் நம்மளுக்கு கடிப்படும் போது ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்குது. அடுத்தது ஒரு 10 காஞ்ச மிளகாலேருந்து விரையெல்லாம் நீக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு தான் நச்சிருக்கேன். அதாவது ஒரு சின்ன சைஸ் பூண்டை க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் குக் ஆகட்டும். இது கூடவே நம்ம விரைய நீக்கின்னு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய காஞ்ச மிளகானா குட்டியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன குண்டு மிளகானா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. காஞ்ச மிளகாவும் இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகி நம்ம சோயா கூடவே குக் ஆகி வரட்டும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு காரம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற இந்த காஞ்ச மிளகாலேருந்து தான் வரும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயா குக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. இப்போ இந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குக்கார வரைக்கும் இது மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் இப்படி லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த சோயாலேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வேக வச்ச ட்ரையான சோயா இது. நல்லா எல்லா மசாலாவும் கோட்டார மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடவே இந்த சோயா மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகாது. அதனால் இந்த வெங்காயம் பூண்டு சோயா எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்க போகிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து குக் ஆகிறதுக்கு இந்த தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கிறோம். மூடி போட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா ட்ரை ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நீங்கள் சும்மா அப்படியே குக் பண்ணும்போது உங்களுக்கு குக் ஆன மாதிரி தெரியும். ஆனால் குக் ஆகாது. அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒன்று சேர்த்து குக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டே வருது. நல்லா சோயாக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷமாவது எடுக்கும். ஸ்லோவாக குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பற்கள்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
முடிஞ்ச வரைக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு சோயா பிடிக்காதுன்னா நீங்கள் இதே ரெசிபியை மஷ்ரூமில் கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Thanks for watching.